ரஜி சார் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. வீட்டில் நான் போனால் தனியாக என் கூட பேசுவார், யாரும் இருக்க மாட்டாங்க, கடவுள் இருக்கார். அதான் அவர், அவ்வளோதான். அது கோயில். ரஜி சார் வீடு வந்து ஒரு கோயில் மாதிரி, அவ்வளோதான். நீங்கள் சொன்னீங்க செலிபிரிட்டி பற்றி கூடும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க ஸ்டேஜில். ஆமாம், சரிங்களா. நீங்கள் கூப்பிட்டா ரஜினி சாரே வருவார், சரிங்களா. ஆனால் நீங்கள் கூப்பிடல, நீங்களே ஒரு செலிபிரிட்டி தான் சார், ஏன் சார் கவலைப்படுறீங்க? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இல்லை, ரஜி சார் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. அது வந்து அவர் கூட நிறைய படம் நான் நடிச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. இப்போ கூட நான் கூப்பிட்டா தனியாக உட்காந்துருப்பார் அவர் வீட்டில். நான் போனால் தனியாக என் கூட பேசுவார், யாரும் இருக்க மாட்டாங்க. என்னடா மோர் சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியா, காஃபி சாப்பிட்ற சொல்லுவார். என்ன சொல்லு, 2 minutes தான், அவ்வளோதான். நானும் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. ஏன்னா அது வந்து ஏன்னா அவருக்கு ஒரு வேலை இருக்கும் சார். நான் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ரஜி சார், ஐ காட் அ வெரி ஹை ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ரஜி சார் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், அது வந்து நான் மறந்துட்டேன், சொல்லணும். ரஜி சார் நீங்கள் நினச்சாலே ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும். ரஜி சார் கிட்ட ஒரு பாசிட்டிவ்னஸ் எப்படி இருக்கும்னா, அங்கே போனீங்கன்னா ஏதோ ஒரு மனசில் ஏதோ தப்பாக வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் போக முடியாது, நீங்கள் உள்ளே போக முடியாது. ரஜினி சார் மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி பசங்க யார்கிட்ட போய் நீங்கள் தப்பாக வந்து போனீங்கன்னா உள்ளே போக முடியாது. அது கோயில் மாதிரி. ஸோ அதுதான் நான் வந்து எல்லாம் சொல்ல வரேன். அங்கே யாராவது சப்போஸ் அங்கே தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா தானே அவங்களே வெளியே வந்துடுவாங்க. ரஜினி சார் கிட்ட போய் யாராவது சொன்னாங்க நம்ம தப்புன்றீங்க, என்ன பண்ணலாம் அப்படி சொல்லுவார். கடவுள் இருக்கார். அதான் அவர், அவ்வளோதான். அது கோயில். ரஜினி சார் வீடு வந்து ஒரு கோயில் மாதிரி, அவ்வளோதான். தேங்க்யூ.